உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளதான் யாருமே இனிமே சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. என் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். துக்கமா இருக்கேன் நான். இந்த பிரச்சனை வராம இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த துக்கமா நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த வியாதி வந்ததுனாலதான் இவ்வளவு துக்கமா இருக்கேன். ஏன் தெரியல, என் வாழ்க்கைக்குள்ள யாருமே சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? தேவன் சொல்றாங்க, நான் கொண்டு வருவேன். யாரும் கொண்டு வர முடியாத அந்த சந்தோஷத்தை இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ள கொண்டு வராரு. ஓகேங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் இல்லை. தேவன் இன்னைக்கு சந்தோஷத்தை பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்புறாரு. சந்தோஷம் உங்களுக்கு அனுப்பப்படுது. ஓகேங்களா? தேவன் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொன்னது யாரு? தேவன் தானே. அப்ப சந்தோஷமா இருக்க முடியும். அவர் அனுப்புவார் சந்தோஷத்தை. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, நார்மலா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதை விட சூப்பரான வாழ்க்கையை உங்களுக்காக தேவன் வச்சிருக்காரு. மிரியாம் என்ற பெண்ணு என்ன இந்த வீடு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்குது. என்ன பண்றது தெரியல. என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துடணும், தம்பியை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். எந்த கேப் கிடைக்குமோ அப்போ அந்த தம்பியை தூக்கிட்டு வந்துடணும் உள்ள அப்படின்னு வெளில நிற்கிறா. அவங்க குடும்பம் இனிமே இந்த பையனை வளர்க்க முடியாது, 3 மாத குழந்தைய எடுத்து வெளியில போட்டுட்டு வந்துட்டாங்க. இவன் என்ன நினைச்சானா, இந்த பேபியை நம்ம வீட்டுக்குள்ள, என் தம்பியை நான் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடணும், அப்பதான் என் வீட்டுக்குள்ள திரும்பவும் சந்தோஷம் வரும், நாங்க மட்டும் ஏன் எப்பவும் அழணும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தா. எப்படி உள்ள கொண்டு போறது அப்படின்னு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தா. எங்கேயாவது சந்தோஷத்தை வாங்க முடியுமாங்க? 1 கிலோ சந்தோஷம் இவ்வளோன்னு விற்குதாங்க. அப்படி இருந்தால் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாமே. ஆனால் தேவன் சொல்றாங்க, யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாயிடும். மிரியாம் எதிர்பார்த்த மாதிரியே தம்பிய தேவன் என்ன பண்ணாரு, அவ கையிலே கொடுத்து விட்டாரு. அவளுக்கு அவங்க வீட்டில் போய் எப்பொழுதும் துக்கமா இருந்த அந்த வீட்டில் சந்தோஷத்தை அனுப்பி விட்டார். இளவரசி மூலமாக, யாரோ மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து விடுறாரு. ஓகேங்களா? நீங்க இழந்த சந்தோஷத்தை தேவன் யாரோ மூலமா தேவன் உங்களுக்கு கொடுத்து விடுறாரு. மிரியாம் கிட்ட அவ்வளோ சந்தோஷம். அவ ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ற, அம்மா நம்ம தம்பியை இளவரசி எடுத்துக்கிட்டாங்க, அதனால நீங்க வளர்ப்பு அம்மாவா ஆயிரலாம். அவங்க வளர்க்குறதுக்கும் சம்பளம் கொடுத்துட்றாங்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அந்த குடும்பத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னைக்குமே சந்தோஷமா அந்த குடும்பம் இருந்தது இல்லை. ஆனா தேவன் சந்தோஷத்தை அந்த வீட்டுக்கு பார்சல் கட்டி அனுப்பி விட்டாரு. அப்படிதான் தேவன் உங்களுக்கு யாராலையும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதுன்றீங்களே, தேவன் இன்னைக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுப்புறாரு. இனிமே நீங்க துக்கமா இருக்க மாட்டீங்க, இனிமே சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அதுவும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. அடிமை வீட்டிலலாம் பணமே இருக்காதுங்க. அப்போ தேவன் சந்தோஷத்தை கொடுக்கும்போது அடிமை வீட்டுக்கு பணம் வருது. குழந்தைய வளர்க்குறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க பணத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க அடிமைங்க, ஆனால் பணம்லாம் வருது வீட்டுக்கு. அப்போ ஒரு நிறையாவே வாங்கி கொடுத்துருப்பாங்க. மிரியாமுக்கும் மோசைக்கும் ஆரோனுக்கும் அவங்க அம்மா நிறையாவே வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இளவரசி வளர்ப்பு பையன்தான் மோசே. அப்போ அவனுக்காக எவ்வளோ வந்திருக்கோம் வீட்டுக்கு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பொருள் அரண்மனைக்கு கொடுத்து, அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கும் இவங்க வீட்டுக்கு. அப்போ மிரியாமும் ஆரோனும் நிறைய சாப்பிட்ருப்பாங்களேங்க. யோசித்து பாருங்க, அரண்மனையிலேருந்து இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எத்தனையோ பொருள் வந்திருக்கும். அப்போ இந்த வீடு கொஞ்சம் அதிகமாகவே செழிப்பாயிருக்கும். கரெக்டாங்க? தேவன் உங்களுக்கும் யாராலையும் என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்றீங்களே, தேவன் இயேசு உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க அப்பா.
உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷம் வராது, அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை எக்கச்சக்கமாக அனுப்ப போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ உங்களால் எந்த மாதிரி பிரச்சனை உள்ள வீடாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷத்தை உள்ளே அனுப்ப முடியும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறீங்க. பைபிளில் உள்ள வசனத்தில் கூட நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று. அதனால் நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், இப்போ மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைனா நீங்கள் நரகத்துக்கு நீங்களே தள்ளிடுவீங்கப்பா. அப்படிலாம் தள்ளாதீங்க, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்கப்பா. எங்களை பாவத்தெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. 2வது தடவை இந்த பூமிக்கு வரப்போறீங்க. அதனால தான் இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களை மாதிரியே ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுப்பீங்க, அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மத்திய வானத்துக்கு பறந்து வருவோம், உங்களை பார்ப்போம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாய்ப்பு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க. அந்த டைமும் ஆண்டவரே, நீங்கள் அந்த 1000 வருட அரசாட்சி நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த டைம் நாங்களும் உங்கள் கூட தங்கி அந்த ஆட்சியை பார்க்கும்படி உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.